அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 2023ஆம் ஆண்டிற்கான துரோணாச்சாரியார் விருது மற்றும் அர்ஜுனா விருது சார்ந்து இருக்கக்கூடிய அடிப்படை அம்சங்களை பார்க்க போகிறோம். அப்போது இந்த விருதானது தேசிய விளையாட்டு அகாடமி என்ற ஒரு அமைப்பு வழங்குகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் இந்த விருதுகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2023ஆம் ஆண்டுக்கான விருது பட்டியல் என்பது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுத்துறையில் மிக உயரிய விருதான மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பேட்மிண்டன் வீரர்களான சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி மற்றும் ஷிராக் ஷெட்டி ஆகிய 2 பேருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் சிறந்த போட்டியாளர்களுக்கான, அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனா விருது கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி மற்றும் தமிழக வீராங்கனை வைஷாலி, செஸ் வீராங்கனை வைஷாலி ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விருதுகள் பார்த்திங்க அப்படின்னா தேசிய நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வழங்கக்கூடிய விருதுகளில் தயான்சந்த் கேல் ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது இருக்கிறது. கேல் ரத்னா. இதற்கு அடுத்ததாக துரோணாச்சாரியார் என்ற ஒரு விருது இருக்கு. துரோணாச்சாரியார் சர்வதேச அளவில் புகழ் பெறக்கூடிய அல்லது செயல்படக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு இது வழங்கப்படுகிறது. இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு குறிப்பாக வழங்கப்படுகிறது. அவர்களின் பயிற்சியாளர்களுக்கும் இந்த விருது தொடர்ச்சியாக வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பயிற்சி துறையில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சிறந்த பயிற்சியாளர்களுக்கான துரோணாச்சாரியர் விருது 8 பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஓய்வுக்கு பிறகும் பங்களிப்பு வழங்குவோருக்கு தயான்சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படும். அது 3 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி நிறுவனங்களுக்கான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை 3 பல்கலைக்கழகங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கண்ட விருதுகளை ஜனவரி 9 அன்று இந்திய குடியரசுத் தலைவர் மதிப்பிற்குரிய திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கப் போகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விருதுகளை ஜனவரி 9 அன்னைக்கு மதிப்பிற்குரிய குடியரசுத் தலைவர் அவர்கள் வழங்குவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விருதில் டிஎன்பிஎஸ்சிலிருந்து நமக்கு கேள்விகள் கேட்பாங்க, டேரக்ட் கொஸ்டின்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது மேஜர் தயான்சந்த் விருது என்பது குறிப்பிடத்தக்கது. மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா என்ற விருது வழங்கப்படுகிறது. மேஜர் தயான்சந்த் அவர்கள் இந்தியாவிற்காக ஒலிம்பிக் பதக்கங்களை வென்றிருக்கிறார். ஹாக்கி துறையில் 1928, 32, 36 ஆகிய காலகட்டங்களில் அவர் இந்த விருதுகளை பெற்றிருக்கிறார். ஒலிம்பிக்கில் தங்கம் ஆகியவற்றை பெற்று தந்திருக்கிறார். அதனால் அவருடைய பெயர் அடிப்படையில் இந்த கேல் ரத்னா விருது வழங்கப்படுகிறது. தொடக்கத்தில் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா என்ற பெயரில் இந்த விருது வழங்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 25 லட்சம் ரூபாய் ரொக்கமும் பதக்கம், சான்றிதழ் ஆகியவை தயான்சந்த் கேல் ரத்னா விருதுக்கு வழங்கப்படுகிறது. இதை பேட்மிண்டன் வீரர்கள் 2 அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி, சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி மற்றும் ஷிராக் ஷெட்டி ஆகிய 2 பேரும் பேட்மிண்டன் துறையை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் சர்வதேச அளவில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படும். இந்த விருது தயான்சந்த் கேல் ரத்னா விருது 25 லட்சம் ரொக்கத்துடனும் சான்றிதழ் மற்றும் பதக்கத்துடனும் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்ததாக பேட்மிண்டன். இவர்களுடைய சாதனை அடிப்படையில் பேட்மிண்டன் விளையாட்டில் சாம்பியன் பட்டங்களை வென்ற இவர்கள் ஆடவர் இரட்டையர் என்ற பிரிவில் விளையாண்டுருக்காங்க. சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி, ஷிராக் ஷெட்டி இவர்கள் இந்த தயான்சந்த் கேல் ரத்னா விருதை பெறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கமும், உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலமும், காமன்வெல்த் போட்டிகளில் வெள்ளியும் வென்று சாதனை படைத்தவர்கள். அப்போ சர்வதேச அரங்கில் இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்ததற்காக இவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் பேட்மிண்டன் தரவரிசையில் முதலிடம் பிடித்த முதல் இந்திய இரட்டையர் என்ற பெருமையும் இவர்களுக்கு இருக்கிறது. அப்போ பேட்மிண்டன் சர்வதேச அந்த தரவரிசையில் முதலிடம் பிடித்தவர்கள் என்ற அடிப்படையில் இவங்க 2 பேருக்கும் இந்த விருதை கொடுத்துருக்காங்க. இது இவங்களுடைய சிறப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியில் 7 ஆட்டங்களில் 24 விக்கெட்டுகளை கைப்பற்றி இந்தியாவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்களிப்பை செலுத்திய முகமது ஷமி அவர்களுக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய 84வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ள தமிழக செஸ் வீராங்கனை வைஷாலி அவர்களுக்கு இந்த விருது பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அர்ஜுனா விருது இவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது சொல்லலாம். அப்போது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் 3வது
பெண் கிராண்ட் மாஸ்டர் என்ற ஒரு பெருமையையும் 22 வயதான வைஷாலி பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் பிரக்யானந்தா அவர்கள் கடந்த ஆண்டு அர்ஜுனா விருது பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிராண்ட் மாஸ்டராக இருக்கும் முதல் சகோதர சகோதரி என்ற அடிப்படையில் பிரக்யானந்தா மற்றும் வைஷாலி ஆகிய இருவரும் இந்த பெருமையை அடைந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விருதுகள் அடிப்படையில் பார்க்கும்போது அர்ஜுனா விருது வைஷாலி அவர்கள் செஸ் பிரிவில் பெறுகிறார்கள். துரோணாச்சாரியார் விருது ஆர்பி ரமேஷ் அவர்கள் பெறுகிறார்கள். கணேஷ் பிரபாகர் அவர்கள் மல்லர் கம்பம் என்ற பகுதியில் இந்த விருது பெறுறாங்க. அதே மாதிரி துரோணாச்சாரியார் வாழ்நாள் சாதனையாளர் விருது பாஸ்கரன் அவர்கள் கபடிக்கு பெறுறாங்க. தயான் சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது கவிதா செல்வராஜ் கபடி ஆகிய பிரிவுகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு தனி இமேஜ் போட்டிருக்காங்க, அதை என்னன்னு நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தயான் சந்த் கேல் ரத்னா முடிச்சாச்சு. இப்போ துரோணாச்சாரியர் விருது பார்க்குறோம். 15 லட்சம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும். துரோணாச்சாரியருடைய வெண்கல சிலை, சான்றிதழ், அங்கி ஆகியவை வழங்கப்படும். சர்வதேச அரங்கில் இந்தியாவிற்கு பெருமை கொள்ள செய்யும் வகையில் போட்டியாளர்களை உருவாக்கிய பயிற்சியாளர்களுக்கு இது வழங்கப்படுகிறது. 1985 முதல் இது வழங்கப்படுகிறது. அப்போ கேல் ரத்னா 1992 முதல் வழங்கப்படுகிறது என்பதை பார்த்துருந்தோம். இது 1985 முதல் வழங்கப்படுகிறது. லலித் குமார் மல்யுத்த பிரிவிலும், ஆர்பி ரமேஷ் செஸ் பிரிவிலும், மகாவீர் பிரசாத் சைனி பாரா தடகள பிரிவிலும், சிவேந்திர சிங் ஹாக்கி பிரிவிலும், கணேஷ் பிரபாகர் மல்லர் கம்பம் பிரிவிலும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்ததாக துரோணாச்சாரியார் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது. இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது 15 லட்சம் ரொக்கம் வழங்கப்படும் மற்றும் துரோணாச்சாரியுடைய வெண்கல சிலை, சான்றிதழ், அங்கி ஆகியவை வழங்கப்படும். பயிற்சியாளராக 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த பங்களிப்பை நல்கியதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. ஜஸ்கிரத் சிங் கிரவால் என்றவருக்கு கோல்ஃப் துறையிலும், பாஸ்கரன் என்பவருக்கு கபடி துறையிலும், ஜெயந்த்குமார் புஷிலால் என்பவருக்கு டேபிள் டென்னிஸ் துறையிலும் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ ஜஸ்கிரத் சிங் கிரவால் கோல்ஃபு, பாஸ்கரன் கபடி மற்றும் ஜெயந்த்குமார் புஷிலால் என்பவர் டேபிள் டென்னிஸ் என்ற பிரிவில் வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதுக்கு அடுத்ததாக தயான் சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் மச்சுவா கன்வர் என்பவர் பேட்மிண்டன் துறையில் இந்த விருதை பெறுகிறார்கள். வினித்குமார் சர்மா ஹாக்கி, கவிதா செல்வராஜ் கபடி துறையில் பெறுகிறார்கள். கவிதா செல்வராஜ் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும். தயான் சந்த் வெண்கல சிலை வழங்கப்படும், அங்கி வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. போட்டியாளராக ஓய்வு பெற்ற பின்பு தான் சார்ந்த விளையாட்டிற்கான பங்களிப்பை வழங்கியவர்களுக்காக 2002 முதல் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சுவா கன்வர் பேட்மிண்டன், வினித்குமார் சர்மா ஹாக்கி, கவிதா செல்வராஜ் கபடி துறையை சார்ந்தவர்கள். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் முதலிடம் பிரிக்கும் பல்கலைக்கழகத்திற்கு 15 லட்சமும், இரண்டாம் இடம் பிரிப்பதற்கு 7.5 லட்சமும், மூன்றாம் இடத்திற்கு 4.5 லட்சமும் ரொக்கம் வழங்கப்படும் என்பதும், பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான போட்டியில் சிறப்பிடம் பெற்றவர்களாக வழங்கப்படும். 1956 முதல் இந்த விருது வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குருநானக் தேவ் பல்கலைக்கழகம் முதலிடத்திலும், லவ்லி தொழில்முறை பல்கலைக்கழகம் 2ஆம் இடத்திலும், குருஷேத்ரா பல்கலைக்கழகம் 3ஆம் இடத்திலும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குருநானக் தேவ் பல்கலைக்கழகம் அமிர்தசரஸில் அமைந்திருக்கிறது. இதுதான் இந்த முதலிடத்தை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. லவ்லி தொழில்முறை பல்கலைக்கழகம் 2ஆம் இடத்திலும், குருஷேத்ரா பல்கலைக்கழகம் 3ஆம் இடத்திலும் இருந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இதற்கு அடுத்ததாக ஷமி வைஷாலிக்கு அவர்களுக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்துருக்கோம். ஸோ அப்போ ஓஜாஸ் பிரவீன் தியோடல் வில்வித்தைக்கும், அதிதி சுவாமி வில்வித்தைக்கும், முரளி ஸ்ரீ சங்கர் தடகளம், பாருல் சௌத்ரி தடகளம், முகமது கசாமுதீன் குத்துச்சண்டை, வைஷாலி செஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் முகமது ஷமி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அனுஷ் அகர்வாலா குதிரையேற்றம், திவ்யகிருதி சிங், அப்புறம் தீக்ஷா தாகர், கிருஷ்ண பகதூர் பாதக், சுஷீலா சானு, பவன்குமார் ரிதுநிகி, பவன்குமார் கபடி, ரிதுநிகி கபடி, நஸ்ரீன் கொக்கோ, பிங்கி லான் பவுல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்ய பிரசாத் சிங் தோமர் துப்பாக்கி சுடுதல், ஈஷா சிங் துப்பாக்கி சுடுதல், ஹரிந்தர் பால் சிங் குவாஷ், அதுக்கப்புறம் அஹிஹா முகர்ஜி டேபிள் டென்னிஸ், சுனில்குமார் மல்யுத்தம், ஆன்டிம் மல்யுத்தம், ரோஷிபா தேவி ஊஷு, சீத்தல் தேவி பாரா, அதுக்கு அஜய்குமார் ரெட்டி பார்வையற்றோர் கிரிக்கெட் போன்றவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் இறுதியாக பிராச்சி யாதவ் பாரா கோனோயிங்,
பாரா கோனோயிங் இந்த துறையில் இவருக்கு வந்து அர்ஜுனா விருது அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வைஷாலி அவர்களை நம்ம எடுத்துட்டோம்னா, வைஷாலி அவர்கள் 84வது கிராண்ட் மாஸ்டர் என்று நம்ம குறிப்பிடலாம். முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் கோனரு ஹம்பி, இரண்டாவது கிராண்ட் மாஸ்டர் டி ஹரிஹா, மூன்றாவது வைஷாலி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்க முடிகிறது. ஸோ இது வந்து இந்த விருது. தமிழர்கள் யார் யாரெல்லாம் விருது வாங்கியிருக்காங்கன்னு முன்னாடி பார்த்துருந்தோம். இருந்தாலும் இந்த இமேஜில் பார்த்துடலாம். வைஷாலி அவர்கள் செஸ்ஸு, ஆர்பி ரமேஷ், கணேஷ் பிரபாகர், கவிதா செல்வராஜ் ஆகியோருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. பாஸ்கரன் என்பவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது இந்த விருதை எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏஎம் கான்வில்கர் என்ற உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி தலைமையிலான ஒரு பரிந்துரை குழு இதை வந்து இந்த விருதுகளை பரிந்துரைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கான்வில்கர் அவர் தான் வந்து இந்த விருதை வந்து பரிந்துரை செய்தார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. தேசிய விருதுகளுக்கான துறை சார்ந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும். அப்புறம் அந்த துறை சார்ந்து இருக்கிறவங்களுடைய எலிஜிபிலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆய்வுக்குழு நியமிக்கப்படும். அதுக்கு மேலே ஒரு கமிட்டி அமைக்கப்படும். ஏஎம் கான்வில்கர் கமிட்டி மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டு இந்த விருதுகளுக்கு பரிந்துரை வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுதான் வந்து இந்த அர்ஜுனா விருது சார்ந்திருக்கக்கூடிய அடிப்படையான அம்சங்கள். இந்த விருதுகளில் இருந்து நமக்கு கேள்விகள் வந்து கேட்பாங்க. குறிப்பாக வந்து யார் எந்த துறையை சார்ந்தவர்கள் என்று கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ வைஷாலி என்பவர் வந்து என்ன துறையை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறத நமக்கு வந்து கேட்பாங்க. அதே மாதிரி முகமது ஷமி எந்த துறையை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் இந்த தயான் சந்த் கேல் ரத்னா விருது பெற்றவர்கள் அவங்க என்ன துறையை சார்ந்தவர்கள், இந்த மாதிரியான கேள்விகள் வரும். மீண்டும் ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.